அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள ஆவின் பச்சை நிற கவர் கொண்ட அந்த பேக்கெட் பால் பற்றி பேசலாம். இந்த ஆவின் பச்சை நிற கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் விவகாரம் தற்போது தமிழகத்தில் பெரிய அரசியல் மற்றும் மக்கள் நல விவாதமாக மாறியுள்ளது. சில செய்திகளில் ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் 60% 70% வரை குறைக்கப்பட்டதாகவும், தினசரி 7.5 லட்சம் லிட்டர் விற்பனையாகும் பால் தற்போது 3.5 லட்சம் லிட்டராக குறைந்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கு காரணம் பால் கொள்முதல் குறைவு மற்றும் நஷ்டம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆவின் நிர்வாகம் இதை மறுத்து கிரீன் மேஜிக் பால் நிறுத்தப்படவில்லை, அனைத்து வகை பால் பாக்கெட்டுகளும் வழக்கம் போல் விநியோகிக்கப்படுகின்றன என்று அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு முக்கிய பிரச்சனை இன்று பார்க்கிறோம். ஆவின் பச்சை நிற கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் என்பது வெறும் பால் அல்ல, பல லட்சம் குடும்பங்களின் காலை தேநீர், குழந்தைகளின் ஊட்டச்சத்து, வீட்டு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்நிலையில் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் விநியோகம் குறைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. பச்சை நிற பால் பாக்கெட் என்பது 4.5% கொழுப்பு சத்து கொண்ட ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் ஆகும். இதன் விலை தனியார் நிறுவனங்களில் அதே தர பாலை விட குறைவாக இருப்பதால் அதிகமான மக்கள் இதை பயன்படுத்துகின்றனர். விநியோகம் குறைந்தால் என்ன நடக்கும்? மக்கள் தனியார் பாலை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும், குடும்ப செலவு அதிகரிக்கும், ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும். ஆவின் மீதான நம்பிக்கை பாதிப்பு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுப்புள்ள ஒரு கேள்வி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ், கிரீன் மேஜிக் பால் விநியோகம் குறைக்கப்பட்டால் அது மக்களை தனியார் நிறுவனங்களிடம் தள்ளும் என்றும், ஆவின் மக்கள் நல நோக்கத்திற்காக இயங்க வேண்டுமே தவிர லாப நோக்கத்தில் செயல்படக்கூடாது என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு மற்றும் ஆவின் நிர்வாகம் இது பற்றி சொல்லும் பொழுது, கிரீன் மேஜிக் பால் நிறுத்தப்படவில்லை, வழக்கம் போல் விநியோகம் தொடர்கிறது என்று தெளிவாக அறிவித்துள்ளது. உண்மையில் என்ன நடக்கிறது? மக்கள் கூறுவது சில பகுதிகளில் பால் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அரசு கூறுவது எந்த வகை பாலும் நிறுத்தப்படவில்லை. அதாவது உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலியில் தற்காலிக சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் முழுமையாக நிறுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. இந்த விவகாரம் வெறும் பால் பிரச்சனை அல்ல, இது மக்களின் நலத்திட்டங்கள், விலைவாசி உயர்வு, அரசு நிறுவனங்களின் செயல்திறன், தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கம் போன்ற பெரிய விவாதங்களை உருவாக்குகிறது. முடிவாக, கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தமிழகத்தில் ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது மக்களின் வாழ்க்கை செலவுடன் தொடர்புடையது. அதனால் விநியோகம் சீராக இருக்க வேண்டும், பால் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்க வேண்டும். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பு. நாமும் அதை நம்புகிறோம். விரைவில் வழக்கம் போல் அந்த பச்சை நிற பாக்கெட் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.